வெல்கம் டு ஜேவி ஆரி கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம அடுத்த ஸ்டிச் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக் ஸ்டிச்சுக்கு வந்து சேம் ஜரியில் தான் ட்ரை பண்ண போகிறோம். இதே மாதிரியே நாட்ச் போட்டுக்கோங்க. நாட்ச் போட்டுட்டு நார்மல் செயின் மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு செயின் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு குட்டியாக ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரிவேஸில் வந்து இந்த ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்குள்ளே அந்த த்ரெட்டை எடுத்துட்டு அதே மாதிரி ஸ்டிச் போடணும். பெரிய ஸ்டிச், மறுபடியும் குட்டியாக ஒரு ஸ்டிச், மறுபடியும் அந்த செயினுக்குள்ளே ஒரு ஸ்டிச், மறுபடியும் ஒரு லாங் செயின், ஒரு குட்டி செயின், லாங் செயினுக்குள்ளே விட்டு மறுபடியும் எடுக்கணும். நல்லா நோட் பண்ணுங்கள். முதல்ல செயின் போடணும் பெரிய சைஸில், அப்புறம் குட்டியாக ஒரு செயின், மறுபடியும் ரிவேஸில் வந்து மறுபடியும் இந்த இடத்துல ஒரு செயின், அப்புறம் மறுபடியும் நம்ம மேலே பார்த்த மாதிரி ஒரு செயின். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அகைன் மறுபடியும் நான் வந்துட்டு ஸ்டிச் போட்டு உங்களுக்கு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு பேர் பேக் ஸ்டிச். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேலே வந்துட்டு லூப் ஸ்டிச் போட்ட மாதிரி மேலே வந்து நாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் பேக் ஸ்டிச். அவ்வளோதான். இந்த ஸ்டிச் சேம் அதே மாதிரி மேலே கட் பண்ணி அந்த த்ரெட்டை அடியில் இழுத்துக்கோங்க. நம்ம நாட் வந்து கொஞ்சம் பேசிக்லாம் போகட்டும், அதுக்கப்புறமா நாட் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். டெய்லியுமே எல்லா ஸ்டிச்சுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சேம் ஜரியில் போடுற எல்லா ஸ்டிச்சஸுமே நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஓவராலாக கொஞ்சம் உங்களுக்கு அந்த நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். போட போட உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடச்சிடும். இது வந்து நம்ம இந்த பூவோட அந்த கொடிக்கு அந்த கீழே அந்த வர அந்த எப்படி சொல்கிறது, அந்த தண்டு வருது இல்லைங்களா, அந்த பூவிலேருந்து வர அந்த கொடி டிசைனுக்கு எல்லாமே இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.